நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. மிக முக்கியமான நிகழ்வு என்பது அந்த சங்கத்தினுடைய சங்க பலகை திறப்பு விழா மற்றும் கொடியேற்று விழா. நமது சங்கம் ரெசிடென்ஸ் அசோசியேஷனாக இருப்பதால் கொடி என்பது இல்லை, பெயர் பலகை மட்டும் திறக்கப்படுகிறது. நமது நகரின் மூத்த உறுப்பினர் திரு தியாகராயன் அவர்கள் திருக்கரங்களால் திறந்து வைப்பார். செங்கமண்டலம் நான் ஏற்கனவே சொன்ன போனதில்லை. இன்னைக்கு 17th ஒரு நல்ல நிகழ்வு நடந்தது. ஸோ இன்னைக்கு மாதிரி எல்லா மக்களும் நம்மளுடைய ஆக்கப்பூர்வ பணிகளுக்கு ஒத்துழைப்பு தந்து சங்கத்தின் வளர்ச்சிக்கும், சங்க வளர்ச்சின்னா நம்ம வளர்ச்சி தான். சங்கம் வளர்றதுன்னா மீனிங் நம்ம மக்கள் வளரணும், நம்மளுக்கு அடிப்படை தேவை கொடுக்கணும். இங்கேருந்து நம்ம உள்ள மேடை வகுப்புக்கோ பள்ளிக்கடைக்கோ போகாமல் எல்லா ஃபெசிலிட்டியும் அரசாங்கம் நம்மளுக்கு இங்கே கொண்டு வரணும். அதுக்காக தான் ஆரம்பிச்சிருக்கோம். இதில் எல்லாரும் தான் நான் மட்டும் பயனில்லை, எல்லாருமே சேர்ந்து தான் பயனடைகிறோம். ஸோ இது சேர்ந்து அனைவரும் ஒத்துழைக்கிறோம். கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு டீம் ஒர்க்கு, நான் சொன்ன மாதிரி டீம் ஒர்க்காக பண்ண போகிறோம். தனிப்பட்ட முறையில் இதில் யாருக்குமே புகழ் எதுவுமே கிடையாது. தனிப்பட்ட முறையில் யார் மேலேயுமே எனக்கு விருப்பு எதுவுமே கிடையாது. ஆளார் ஈக்குவலாக எனக்கு அனைவரும் சமம். சில இடத்துல டிசென்ட்னு சொல்லுவாங்க. டிசென்ட்னா எதிர்க்கிறது இருக்கும் எல்லா இடத்துலையும். அதான் வைப்ரன்சி ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. ஜனநாயகத்தில் எந்த இடத்துல எதிர்ப்பு இருக்கோ இல்லை அங்கே தான் உண்மையான ஜனநாயகம் நிலைக்குன்னு சொல்லுவாங்க. எதிர்ப்பு இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே டிக்டேட்டர்ஷிப் பண்ணுறோம், சர்வாதிகாரம் வந்துடும். அதுக்கு செக் போடுறது கடிவாளம் போடுறது டிசென்ட் நியூஸ், அதாவது எதிர்க்கிறது. டிசென்ட் நியூஸ்னா எதிர்க்கிறது. ஸோ எதிர்கருத்தை நான் வரவேற்கிறேன். அதை கரெக்டாக அது தவறாக கூட சிலது தவறாக கூட உண்மையாக இருக்கலாம். அதையும் நாங்கள் பரிசீலித்து அந்த கருத்தையும் நாங்கள் சங்க வளர்ச்சிக்கு எதிர்கருத்து எவ்வாறு உதவுகிறது என ஆராய்ந்து அதையும் நடைபெறுத்துவோம் என்ற இந்த எளிய நிகழ்வின் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மேலும் இப்போ 90 ரூபா 80 ரூபா இருக்கீங்க, பத்தாவது நம்மளுக்கு நிறைய எஜெண்டா இருக்குது, நிறைய பிளான் வச்சுருக்கோம், நிறைய ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். பெரிய பெரிய செலிபிரிட்டிலாம் கூட்டு வரலான்னு வச்சுருக்கோம், நிறைய கல்ச்சரல் பிளான் வச்சுருக்கோம். நம்ம பேர் எதுக்கு நமக்கு தெரியணும், எதுக்குன்னா நம்ம சும்மா இங்கே நம்ம மட்டும் இருந்தால் தெரியும், நம்ம மக்களுக்கு தெரியணும். நம்ம மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளரியாக முன்மாதிரியாக முன்னோடியாக இருக்கணும். ஒரு சங்கம் அப்படி ஆரம்பித்தாங்க, நல்லா டெவலப் ஆகிடுச்சு. கவர்மெண்ட்டில் இந்த சங்கத்துலேருந்து யாராவது ஒரு ரெப்ரசன்ட் பண்ணால் உடனே அட்டென்ட் பண்ணுறாங்க, உடனே செய்கிறாங்க. சங்கம் உடனே நடவடிக்கை எடுக்குது. உள்ளனா அவங்க சட்டப்பூர்வமாக கோர்ட்டுக்கு போகிறாங்க, டிஏஎல் போகிறாங்க, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடுறாங்க, அதாவது பொதுநல வழக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பண்ணுறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. போராட்டம்னா அராஜக முறையில், அமைதியான முறையில், பை பீஸ்ஃபுல் மீன்ஸ் வி கேன் ஸ்ட்ரகிள் டு மீட் அவர் டிமாண்ட்ஸ். நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகளை போராட்டம் மூலமாக நம்ம அதையும் சாய்க்கலாம். அது ஒரு மீன்ஸ் ஆஃப் டிமாண்ட் தான். நம்ம தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள அது ஒரு மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஒரு கம்யூனிகேஷன் தான் போராட்டங்கிறது, ஒரு கம்யூனிகேஷன் தான். அரசாங்கத்துக்கு நம்ம சொல்கிறோம், போராட்டம் மூலமாக எங்களுக்கு பொருள் பண்ணுங்க, நாங்கள் சொன்னோம் நீங்கள் செய்யலை, அதனால் இந்த ஆயுதத்தை நாங்கள் கையில் எடுத்துருக்கோம்
அப்படிங்கிறது தான் போராட்டம். ரைட்டுங்களா? ஸோ அது எல்லாமே சட்டத்தில் இருக்கு. சட்டத்துக்கு உட்பட்டு வித்தின் லீகல் பவுண்டரிஸ், சட்டத்துக்கு உட்பட்டு அமைதியான முறையில் நமது அடிப்படை தேவைகள் அனைவரையும் நாம் நிறைவேற்றுவோம் என உறுதி கூறுகிறேன். உங்கள் அனைவரின் ஒத்துழைப்போடு அனைத்து தேவைகளும் நல்லபடியாக நிறைவேற்றி நமது நகர் மற்ற நகர் வாசிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழும் என உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு நீங்கள் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, மென்மேலும் ஒவ்வொரு உறுப்பினரும் அனைத்து உறுப்பினர்களையும் இந்த சங்கத்தில் இணைக்க வலியுறுத்தி நமது சங்கத்தை வலுப்படுத்த உங்கள் அனைவரின் சார்பாகவும் தலைவரின் முறையில் உங்களை வேண்டி உரிமை கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டுகிறேன். நமது கிருஷ்ணமாயா தேவி கோவிலில் கூடிய கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட சங்க நிர்வாகிகள் தலைவர் திரு ஜே சிவகுமார் அவர்கள், செயலாளர் தா நந்தகுமார் அவர்கள், பொருளாளர் இ முரளி அவர்கள், அவருடைய தாய்க்கு உடல்நலம் சரியில்லாதனால் அவர் இன்று வர முடியவில்லை. அடுத்து துணைத் தலைவர் திரு ராஜேந்திரன் அவர்கள், இன்னொரு துணைத் தலைவர் திரு காளியப்பன் அவர்கள், இணை செயலாளர் திரு ஹரிகரன் நாகராஜன் அவர்கள், துணை பொருளாளர் திரு ஹரிகரன் அவர்கள், அடுத்து சட்ட ஆலோசகர் திரு எஸ்.டி. வெங்கடேசன் அவர்கள், நமது கௌரவ தலைவராக திரு அழகர்சாமி அவர்கள் இருக்கிறார். பிறகு செயற்குழு உறுப்பினர்கள் கே.பி. உதயகுமார், திரு கணேஷ் அவர்கள், திரு எஸ். சிவசைலம், திரு எஸ். ராஜேஷ், திரு கே. சரவணன், திரு கே. விஜயகுமார், திரு ஆர். மிஸ்டர் சுரேந்திரன், மிஸ்டர் சங்கரலிங்கம், மிஸ்ஸஸ் கிருஷ்ணமணி, மிஸ்டர் ஜி. உதயகுமார், என். சுந்தரமூர்த்தி. இந்த பெயர் பலகை வைப்பு நிகழ்ச்சியில் கடந்த சில வாரங்களாக எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இன்றி செயல்பட்ட சில நல்ல மனிதர்களை இங்கு அறிமுகப்படுத்த வேண்டியுள்ளது. முதலாவதாக கோவில்படி என்றாலும் சங்கப்படி என்றாலும் அவர் தலைவர் போட்டுக்கொண்டு அத்தனை காலையில் இருந்து இரவு வரை பணியாற்றக்கூடிய திரு சக்திவேல் சார் அவர்களுக்கு சங்கத்தை சார்பில் நமது இந்த நகரின் நிகழ்ச்சியை உலகமெல்லாம் எடுத்துச் செல்வதற்காக எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி நமக்கு உதவி செய்ய வந்துள்ள ஊடகத்துறை நண்பர் திரு காதர் பாபா அவர்களுக்கு பள்ளிக்கரணை பெரிய வீடு கட்டுறதுனால கட்டிட பணிக்கு வர்றதுக்கு ஆளுங்க இல்லை. ஆனா இன்னைக்கு கூப்பிட்ட உடனே இந்த கட்டுமான பணிகளை செய்ய முன்வந்த முருகன் கட்டிட கான்ட்ராக்டர் திரு சக்தி மற்றும் திரு அமுல், அடுத்தபடியாக இந்த இடத்தில் இதை வைப்பதற்காக அனுமதி கொடுத்த இந்த இல்லத்தின் உரிமையாளர் திரு பிரவீன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள்
திரு ஜெயக்குமார் பெயிண்டர் அவர்கள், அவரும் இந்த பெயிண்ட் பண்ணதுக்கு ஒரு பைசா வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டார். உதவி செய்யறவங்க திடீர்னு காணாமல் போயிடுறாங்க. இந்த பேர் பலகை திறக்க அன்புடன் கிடைக்கிறேன். நீங்க எல்லாமே திறந்து வைங்க. இது உங்க இடம், உங்களோட இடம், நீங்களா திறந்து வைங்க. உங்களுக்கு நாங்கள் 50% கொடுக்குறோம், போட்டா கொடுக்குறோம். 50% 33% கிடையாது, 50% உள்ள போங்க. நம்ம சங்கம் நல்லா வளரும், டெவலப் ஆகணும்னு வேண்டிக்கங்க. உங்களுடைய பங்களிப்பை வந்து ரொம்ப ஆக்டிவாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ரொம்ப தீவிரமாக சங்கத்தில் இறங்கணும்னு கேட்டுக்கிறேன். நிகழ்வாளியா ஒவ்வொருத்தரையும் நம்ம ஆடியோ போடுறது கூட சில டைப்பில் மிஸ்ஃபேர் ஆகிடுது. ஸோ இந்த விழாவில் கேட்டுக்கிறேன், நிறைய மகளிரை சேருங்க, நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள், நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், ஒர்க் பண்ணுங்கள். கருத்துக்களை தனியாக இப்போ போடுவாங்க. உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் என்னிடம் இந்த நேரத்தில் தொலைபேசியில் தெரிவிக்கலாம். நாங்கள் நம்ம நகர் மக்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நாங்கள் கைட் பண்ண வைக்கிறேன். ஃபேமிலி இஷ்யூஸ் கூட நாங்கள் சால்வ் பண்ணுவோம். அதாவது சீனியர் சிட்டிசன்லாம் நிறைய பண்ணியிருக்கேன், நிறைய கல்யாணம் பண்ணியிருக்கோம், கல்யாணம் பண்ணியிருக்கோம். அந்த சர்வீஸில் அந்த பணி மேலும் தொடரட்டும். ரைட்டுங்களா? இப்போது நம்முடைய கௌரவ தலைவர், அதாவது கௌரவ தலைவர் என்றால் அந்த ஒரு வார்த்தை போதாது, இந்த நகருடைய தந்தை என்றுதான் நான் அழைப்பேன். இப்போது நான் உண்மையிலே விஷ்ணுமாயதேவி அம்மன் இங்கே இருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியும். நான் சொல்ல நைஸா கையாண்ட ஒரு தலைவர் அழகர்சாமி சார் அவர்கள். எனவே அவருடைய நான் நிறைய மீட்டிங் 2-3 மீட்டிங் நடந்திருக்கேன். நான் சார் வரல இது வரைக்கும். ஆனா சார் இன்னைக்கு வந்தது பெரிய ஒரு ஆச்சரியம். கோவில் முன்னால தான் வந்திருக்கிறாங்க, அங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வரல, சாமி தான் அவங்களை கூட்டிட்டு வந்திருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சார் வந்து எல்லா மீட்டிங்லையும், இப்போ ஒவ்வொரு கட்சியிலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா சில தலைவர்கள்லாம் வந்து அவங்களுக்கு நிரந்தர தலைவர் அப்படிம்பாங்க. அதே மாதிரி நமக்கு நிரந்தர தலைவர் வந்து எப்போதும் ஆலோசகர் நம்முடைய அழகர்சாமி சார் அவர்கள். எனவே அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போர்த்தி நம்முடைய சங்க தலைவர் அவர்கள் கௌரவப்படுத்துவார்கள் நம்ம அனைவர் சார்பாக. சார் நீங்க மீட்டிங் எல்லாம் வரணும், நீங்க எங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். இப்ப நீங்க சில ஆலோசனைகள் நீங்க சொல்லி நீங்க பேசணும். முதல்ல வந்து இருக்கிற பெருமையான பார்த்தீங்கன்னா சங்கத்தை நடத்துறதுக்கு யாரும் முன்வரலாம். இன்னைக்கு இளைய சமுதாயம் மிஸ்டர் நந்தகுமார் நண்பர் வந்து அது வந்து ரொம்ப பெருமையான விஷயமா இருக்குது. அது உங்களுடைய செயல்பாடுகள் நல்லா மேம்படுத்த வேண்டும். அதற்கு என்னுடைய எந்த ஒழிப்புகளும் தாங்கள் எடுத்து
சென்னை புறநகர் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள சாய் கணேஷ் நகர் என்பது பள்ளிக்கரணைக்கு சுமார் 1 கிலோமீட்டர் தென்கிழக்கில் அமைந்துள்ளது. இது பெரும்பாக்கத்திற்கும் மேடவாக்கத்திற்கும் பக்கத்திலும் வேளச்சேரியிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த நகரில் சுமார் 1000 குடும்பங்கள் உள்ளன. ஒரு 15,000 to 20,000 மக்கள் வசிக்கிறார்கள். நிறைய மக்கள் அரசு வேலைக்கும் தனியார் வேலைக்கும் பல இதர வேலைக்கும் இங்கிருந்து சென்று வருகிறார்கள். இந்த நகர் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்பாக 2000 ஆரம்பிக்கப்பட்டு கிராஜுவலாக படிப்படியாக வளர்ந்து இன்று முழுவதும் ஒரு முழுமையான நகரமாக மாறிவிட்டது. இங்குள்ள மக்கள் அனைவரும் படித்த மக்கள், அனைவரும் பணியுள்ளனர். ஆனால் இந்த நகரில் எந்த ஒரு கட்டமைப்பு வசதியோ அடிப்படை வசதியோ எதுவும் வழங்கப்படவில்லை. மெயினாக இந்த நகருக்கு 2014-15 தான் ரோடை போட்டாங்க. அதுக்கு முதல் மட் ரோடு தான் இருந்தது. அது அடிப்படை சாலை வசதிகள் இல்லை. பின்பு தான் சாலை வசதிகள் போடப்பட்டன. மேலும் நகரில் அடிப்படை குடிநீர் வசதிகள் சுத்தமாக கிடையாது. அனைத்து மக்களும் அவுட் சோர்சிங் மூலமாக லாரிகளில் தண்ணீரை இறக்கி விலைக்கு வாங்கி குடித்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் மழைக்காலத்தில் இங்கு தண்ணீர் தேங்கி அதன் மூலமாக கொசு பரவி பொதுமக்களுடைய சுகாதாரத்திற்கு கேடு விளைவித்து பல இன்னல்களுக்கு மக்கள் ஆளாகின்றனர். மேலும் இந்த நகரில் எந்த வசதியுமே கிடையாது. ட்ரைனேஜ் கிடையாது, நல்ல ரோடு கிடையாது, குடிதண்ணீர் வசதி கிடையாது. ஆனால் அனைத்து மக்களும் மாநகராட்சிக்கு உரித்தான அனைத்து வரிகளையும் ஒழுங்காக செம்மனே கட்டி வருகிறார்கள். கட்டியும் கூட எங்களுக்கு அடிப்படை வசதிகள் எந்த அரசோ மாநகராட்சியோ வழங்க முன் வரவில்லை. அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் நாங்கள் சாய் கணேஷ் நகர் குடியிருப்பு நுகர்வோர் நலச் சங்கம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்து அதை ஒரு ஸ்டேச்சுவட்டரி பாடி, ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாக மாற்றி நாங்கள் பொதுமக்கள் சேவைக்காக நாங்கள் இன்று துவங்கியுள்ளோம். அந்த காரணத்திற்காக இன்று அனைத்து பொதுமக்களும் கலந்து கொண்டு இந்த விழாவை நன்றாக சிறப்பித்தார்கள். மேலும் இந்த பகுதியில் ஒரு சொல்லொன்னா துயரத்திற்கு ஆளாகும் மக்கள், குறிப்பாக மழைக்காலங்களில் அனைத்து மழை நீர் முழும் சாய் கணேஷ் நகரில் தான் தேங்குகிறது. இங்கே தான் ஸ்டேக்னேட் ஆகுது. கொஞ்சம் டவுன் லோ லையிங் ஏரியா, இட்ஸ் லோ லையிங் ஏரியா. எல்லா ஏரியா உடைச்சா இங்கே தான் ஃபுல்லாகுது. ஏகப்பட்ட மக்கள் எல்லா வீடு நிறைய ரொம்பிடுது. மழை காலத்தில் ஏகப்பட்ட கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க ஏறக்குறைய துண்டிச்சு ஏரியா தீவு மாதிரி ஆகிடுச்சு. எங்கள் ஏரியா தீவு மாதிரி ஆகிடுச்சு. கடந்த 2015-2023 வெள்ளங்களில் இராணுவம் வரைக்கும் வந்து போட்டில் தான் எங்களை காப்பாற்றினாங்க. இதற்கு ஒரு நிரந்தர இப்போ நான் இது மாநகராட்சியில் இருக்கோம். 191 வார்டில் நாங்கள் இருக்கோம். நாங்கள் சென்னை மாநகர வாசிகள். மாநகர வாசிகள் இருந்தாலும் மற்ற ஏரியாவில் கிடைக்கிற அடிப்படை வசதிகள் எங்களுக்கு 1% கூட கிடையாது. ஒரு பஸ் இது கிடையாது, ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் கிடையாது, ஒரு ஏடிஎம் கிடையாது, எந்த ஒரு பேங்க்கு கிடையாது, எதுவுமே கிடையாது. கடைக்கு போகணுன்னா கூட நாங்கள் பள்ளிக்கரணையோ அல்லது மேடவாக்கத்துக்கு தான் செல்கிறோம். ஸோ புதிதாக வளர்ந்து வரும் இந்த நகரை அரசு கண்காணித்து அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை எங்கள் சங்கம் மூலமாக அரசுக்கும் மாநகராட்சிக்கும் வலியுறுத்துகிறோம்.